சரி ஏதோ மனக்குமுறல கொட்டிட்டு போறாருப்பா அப்படின்னு உடனுன்ற. இதைத்தான் நான் மறுபடியும் சொல்றேன். நேத்து எபிசோடு மாதிரி இப்ப இதே கமலஹாசன்லாம் இருந்தா அப்படின்னு தலையாடிட்டு கெட்டு போயிடுவார். அவ்வளோ என்ன உங்களுக்கு ஒரு இம்பேஷன்ஸ்ன்னு கேட்கிறேன் விஜய் சேதுபதி கிட்ட. இவருக்கு ஆக்சுவலா ஒரு விஜய் சேதுபதிக்கு தன்னை ஒரு அதையும் தாண்டி இருக்கிற ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஆள் மாதிரி அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணே இருக்கிறாப்புல. இல்ல அது ஒரு இந்த அந்த இடத்துல ஷூட்டிங்கே வந்து வந்துட்டு டக்குனு முடியும். அவ்வளவுதான் நெக்ஸ்ட் 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 எனக்கு ஷூட்ல 1000 விஷயம் இருக்குதுன்ற ஒரு பரபரப்புலயே இருக்கிறாரு. ஒரு கண்டஸ்டன்ட் வெளியே வந்திருக்காரு, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா 4 டைலாக் பேசுறாரு, அதை எடிட்ல அவங்க கட் பண்ணி தூக்கிக்குவாங்க சார். ஹோஸ்டா உங்களோட நீங்க வேலை edit என்ன? பண்ணீங்க. நீங்க வந்து அவரை பேச விடாம பக்கத்து நடுவில் அவர் லென்த்தா பேசுறாரு, ரைட்டு, ஓகே. அதை நீங்க உங்க மூஞ்சியில அசிங்கமா காட்டும்போது, இப்ப நாளைக்கு அவர் டிவில போய் அதை உட்காந்து பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருக்கும்? அவரோட ஃபேமிலி பீப்புள் பார்க்குற ஆடியன்ஸ் அவங்க எப்படி இருக்கும்? அவங்க நோஸ்கட் இப்ப நீங்க அவ்வளவு தலைவர் சொல்லிடுறாரு. அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேச ஆரம்பிச்ச உடனே இப்படி சொல்லிடுறாரு. அப்போ ஒரு உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் உங்களுக்கு ஆதிரை எந்திரிச்சு நிக்கலனா உங்களுக்கு பிரச்சனை, இல்ல வந்துட்டு கமருதீன் கொட்டாய் விட்டா உங்களுக்கு பிரச்சனை. ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு தெரியாதா, ஒரு ஓகேனா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுலாம் சொல்ற நீங்க தலையை சொறியறீங்களா? அப்ப எங்களுக்கு தெரியாதா படம் பாக்குற எங்களுக்கு யார் எப்ப தலை சொறிவா, யார் எப்ப என்ன பண்ணுவான்? இதுக்கு அவ்வளவு என்ன உங்களுக்கு பொறுமை இல்ல? ஒரு கண்டஸ்டன்ட் பேசிட்டு போறாரு சார், விடுங்க சார். அவர் பேசிட்டு போகட்டும். அப்புறம் போனதுக்கு அப்புறம் வேற திரும்ப அந்த படிக்கட்டுல உட்காந்து அவர் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கு கலாய்க்கிறது, இது வந்து எவ்வளவு கீழ்த்தனமா வந்து தன்னை ரொம்ப சீப்பான ஒரு கேரக்டரா காட்டுகிறாருன்னு தான் நினைக்கிறேன் நான்.